இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சக ராசி. காலச்சக்கரத்தில் 8வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி. இந்த ராசிக்காரங்க ரகசியம்னு ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணி செய்கிற இடத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த நபர் அப்படிங்கிற பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பணிந்து செல்ல எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு இவங்களோட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க. 10 ரூபா காசு இருந்தால் கூட டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளியில் பயணம் போகலாம், வெளியில் எங்கேயாவது சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமுடையவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய அம்மா ஒரு ஆன்மீக பக்தி அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே தன்னுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இருக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒன்று அம்மா இல்லைன்னா அப்பா யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே தனக்கு கொஞ்சமாவது செல்வம் இருந்தால் பரவாயில்ல, செல்வம் இருந்தால் தான் இவங்களால நிம்மதியாகவே தூங்க முடியும். ஏன்னா செல்வம் இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ராசி சக்கரத்தில் 8வது வீடு என்பதனால எப்பவுமே செல்வ செழிப்பு தனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவங்க. அதை பெறத்துக்காக அதிகமாக போராடக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன விஷயம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால முருகப்பெருமானை வழிபடுறதும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவரோடு கூட குருவுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிய இருக்குது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிதாக இடம் வாங்கிறது, அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலாம், ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுத்து இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு. வருமானம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் கூட நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நாடாளும் நபர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய திட்டங்கள் அவங்க மூலிமா தீட்டுவீங்க. அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கடக ராசியில் சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 7, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது சகல பாக்கியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது.
படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வழி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் யாருக்கிட்டையும் போய் கை கட்டிட்டு வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது, சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும், உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திலேருந்து உங்களுடைய மகனோ மகளோ யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புத சுக்கிர யோகம் இருக்கிறதுனால சுப செய்திகள் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் டக்குன்னு கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருவாங்க. அவங்க மூலிமா கூட உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே லாபம் கிடைக்கும். கிளை தொழிலெலாம் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்கிற முயற்சி எல்லாமே கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் இருந்தபடியே ஒரு சிலர்லாம் சுய தொழில் கொஞ்சமாக பார்ட் டைமாக செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த தொழிலையும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடன் பிறப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக ஒரு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தோட பக்கபலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய கூட இருக்கிறவங்களால நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு சொந்த வீடு கட்டி அதில் குடியேறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு 90% பேர் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கூடி வரும். நிறைய அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய குணம் அறிந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த காலகட்டம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துலா ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் கையில் பணம் இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தேவையான பணம் டக்குன்னு கிடைக்கும். புதிய சிந்தனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேலோங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. வாழ்வில் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் அதிகாரம் பதவி இதெல்லாம் நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது, அதெல்லாம் உங்களை தேடி வரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம், பொருளாதார நிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் இடத்தில் அதிபதியாக வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். புதிய புகழ்பெற்ற ஒரு நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கெல்லாம் கூட உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றி உங்களுடைய பேருக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கி வைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கூட்டு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட
பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்ககிட்ட கற்றுக் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். வேலையில்லாத பெண்கள் வேலைக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சொந்த தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ.